நேற்று ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இவங்க குரூப்பை தவிர வேற யாரும் யூடியூப்ல சம்பாரிச்சு கார் வீடு வாங்கியிருக்கீங்களான்னு ஒரு டைட்டில் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஆதங்கத்தில் போட்டேன். எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இங்கே கழுவி ஊற்றிருக்காங்க அவ்வளோ பேரும். ஒருத்தர் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் வீடியோ போடல, எது பேசலை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கழுவி மானக்கேட ஊற்றிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து தீபா ஜான்சி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானம் பார்த்தா காசு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. அடுத்து ஆசா ஆசான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்த உடனே இப்போ உதயா போட்டோ அதிகமாக போஸ்ட் பண்ணுது, இதை வந்து தப்பிச்சுக்கிறதுக்காண்டி அப்படின்னு. எல்லாரையுமே நம்ப வைக்கணுமே நான் நல்லவன்னு அப்படின்னு சொல்லி தம்பிராஜ்ன்றவர் மெசேஜ் போட்டிருக்காரு. ரக்ஷன் எம்ஆர் ரக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஜென்ஸா லேடியான்னு தெரியல. தம்பி எனக்கு வயது 50 ஆகி விட்டது, எங்க அம்மாவிற்கு 4 குழந்தைகளாம். அந்த சுமதிக்கு வந்து ஒரு பையன் தான். ஆனா எங்க அப்பா வந்து கல்லூரி பேராசிரியர், திருமணமாகி 6 வருஷத்துல இறந்துட்டாராம். விவசாய நிலத்துல தனியால பாடுபட்டு தான் அம்மா வளர்த்துருக்காங்க. இதுவரையும் ஒரு அவச்சொல் வாங்காம இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையை பேசியிருக்காங்க அவங்களுடைய வீட்டாளுகளை பத்தி. எங்க அம்மா எனக்கு கல்வி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆவுனா சிங்கிள் பேரண்ட் சொல்லிட்டு உயிரை வாங்குறாங்கன்னு போட்டுருக்காங்க. நித்யா முருகன் சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. எனக்கு வயசு 35 ஆச்சு. எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எங்க அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க. எங்க அம்மா கூலி வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சாங்க. ஓகே. மறுமணம் செய்யட்டும் வேண்டாம்னு சொல்லல, புருஷன் செத்த உடனே எப்படி முடியுது இவங்களுக்குலாம், நடிப்பு நீரிக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நவோமி. ஒரு நியூஸ் சேனல்ல இந்த கோவை சுபாஷினின்றவங்க போட்டிருக்காங்க. ஒரு நியூஸ் சேனல்ல வந்து நான் இந்த இதெல்லாம் பார்த்துருந்தேன். குழந்தையோட கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஆரம்பத்துல பேசியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. மீடியாக்காரங்களை சொல்லணும், ஆகுனா தூக்கிட்டு போய் மைக்க தூக்கிட்டு போய் வாய்க்கிட்ட வச்சிடுறாங்க. நம்ம விஜயகாந்த் ஐயா காரி துப்புனாலும் தப்பே கிடையாது. யாரை வீடியோ எடுக்கணும், யாருக்கிட்ட பேட்டி எடுக்கணும், எவ்வளவோ விஷயம் இருக்குது. பால் பாக்கெட்ல இருந்து சாப்பிட அரிசி மூடையெல்லாம் இன்னைக்கு 1600 1600 போய்கிட்டு இருக்குது. அதை பத்திலாம் ஒருத்தனும் போய் ஒரு கடையில ஒரு பேட்டி எடுத்து எதுக்கு இப்படி ரேட் ஏறி இருக்கு, ஏன் ஏறி இருக்கு, அரசியல் யாரையும் கேட்கறது கிடையாது. சுசி விஜய், சுமதிக்கு இவ்வளவு கோபம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா இருந்தா இவ்வளவு கோபம் வரலாம். உதயா இறந்து 4 மாசத்துல கல்யாணம் பண்ண பொண்ணு, அவ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுறா, இப்ப வரைக்கும் சீன் போடுறா. அப்படி ஒழுக்கமா இருக்கும்னு நினைச்சிருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க பாட்டுக்கு இருந்திருக்கலாமே சொல்லி கேட்டிருக்காங்க. விசால்ன்றவர் கேட்டிருக்காரு, தப்பான பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பேசத்தான் செய்வாங்க, பேசக்கூடாதுன்னா ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எதுக்காக அப்படி பண்ணியிருக்காருன்னா, விசால்ன்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிளீஸ் பெண்களை பத்தி தப்பா பேச வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருக்கா. அப்படி டாக் கூட்டம்னு சொல்லிட்டு, அதாவது நாய் கூட்டம்னு சொல்லி ஒருத்தர் தலைப்பு வச்சிருக்காரு. தலைப்பு பயங்கரமா இருக்கு. அவர் சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு, ஆனா யோசிக்கிற மாதிரி சொல்லி, இது ஒரு கண்டென்ட். ஏற்கனவே ஒண்ணு தெரியும், அடையே கார்த்தி நீ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டே தெரிஞ்சு அது மாசம் நல்லா சம்பாதிச்சு அதுவும் இந்த குட்டையில தான் இருக்குது. இப்ப அந்த மாதிரி இது ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா சொன்னீங்க. கோவை சுபாஷினி, நீங்க சொல்ற உண்மையெல்லாம் பார்க்க நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு வாழ்த்துக்க சுகோ, தேங்க்யூ. அந்த அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, சுசி விஜய் தான். நானும் யூடியூப்ல வீடியோ போடுறேன், ஆனா இது வரைக்கும் பணம் வாங்கினது கிடையாது. யூடியூப்ல வருமானமே வரல என்ன வரைக்கும். ஆனாலும் என்னுடைய சந்தோஷத்துக்காண்டி ஒரு டைம் பாஸ்க்காண்டி நான் வீடியோ போடுறேன்னு போட்டிருக்காங்க. சேம் டு சேம் உங்களை மாதிரி தான் நானும் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர் அந்த அளவுக்கு இல்லை, வீடியோஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. லலிதா கவி அவங்க சூப்பர் சிஸ்டர், நானும் யூடியூப் தான் வச்சிருக்கேன். இங்க ஒருத்தர் குஹி பிரதர்ஸா, அவங்களும் எஸ் நானும் தான் போட்டிருக்காங்க. நானும் அதில் போட்டேன், என்னை போல் ஒருவர் நீங்களும். வருங்க முத்து சிவனேஷ் 8766, இவங்களே வீட்டில் நடக்கிற வீடியோ எடுத்து காசுக்காக போடுவாங்களாம். அப்புறம் கமெண்ட் பண்ணினா மட்டும் எங்க ஃபேமிலி விஷயத்தை தலையிடாதீங்க நீங்க யாருன்னு கேட்பாங்களாம். உண்மைதானே? அதாவது ஒரு 2 செவத்துக்குள்ள வந்து ஏதாவது நடந்தா அடுத்த நம்ம கேட்க போறது கிடையாது. ஆனா எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து குளிக்கிறது முதற்கொண்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லவே தேவையில்லை, யாருன்னு உங்களுக்கும் தெரியும்.
எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த அதாவது இன்னைக்கு ஒரு சமூக வலைதளம் வந்து நம்ம மட்டும் பயன்படுத்துறது கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு தனிநபருடைய அந்தரங்க விஷயங்கள்ல இருந்து அவங்க செய்கிற சேட்டைகள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு காசு பார்க்கணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி உருள்றது, குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, இன்னொரு ஆம்பளை கூப்பிட்டு ட்ரெஸ் மாற்றி விட சொல்கிறது, சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ ஆதங்கமாக இருக்கும். இன்ஸ்டாகிராம்லாம் உங்கள் வீட்டில் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தா எடுத்துருங்க, பசங்க வச்சுருந்தாங்கன்னா எடுத்துருங்கன்னு சொல்லி நான் வீடியோவே போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் உள்ளே போனாலே தவறான பேச்சு தான் ஓப்பனே ஆகுது. அவ்வளவு இன்ஸ்டாகிராமில் கொட்டி கிடக்கு. காமம், களியாட்டம் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக்கை நாசம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூடியூப்பு, இப்போ அதுக்கு அடுத்து போயிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் போய் குமிஞ்சிருக்காங்க. இருக்கிற கள்ளுச்சடை ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. நல்லவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் வச்சுருக்கவங்களே நிறைய பேர் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் பிஸ்னஸ் விஷயமாக தான் உள்ளே வந்தேன். அப்புறம் டைம் பாஸ் மாதிரி அப்படியே மாறிடுச்சு. ஸோ நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஆன்லைனை பயன்படுத்துறது தவறு இல்லை. ஆனால் இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி புரோக்கரேஜ் மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் வந்து புரோக்கரேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக வர சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கஸ்டமர்ஸை மாற்றி தொழில்னா இந்த மாதிரி தொழில் பயன்படுத்தினா தான் பரவாயில்லையே. நான் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரை கஸ்டமரை நான் மாற்றிட்டேன், நான் சந்தோஷப்படணும். இந்த மாதிரி வேலைக்கு கஸ்டமரை வந்து சப்ஸ்கிரைபரை வந்து கஸ்டமரை மாற்றி செருப்பாலே அடிப்பாங்க. இந்த பொருட்கள் ரஞ்சித் காமாட்சி 229 ப்ரோ, நீங்கள் போட்டு இருக்கிற அந்த பொண்ணு, அதாவது ஃபோட்டோ வலது பக்கமாக போட்டிருக்கீங்களா, அதில் இருக்க மாதிரியே இருந்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. இப்போ எப்படி இவ்வளோ கலரு? நானும் தான் கண்ணங்கரே இருந்தா இருக்கேன், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கேன். காசு பணம் வந்துச்சுன்னா வர காசு அன்னன்னைக்கு கடனை கட்டுறதுக்கு, நம்மளுடைய தேவைகளுக்கு, குடும்பத்துடைய சூழ்நிலைக்கு சமமாக போயிடுது. ஒரு ஆம்பளை, நான் இல்லை, எல்லா ஆம்பளையும் சம்பாதிக்கிற காசு. பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, நிறையா வேலைக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் வேலைக்கு போகிறாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபரில் பாதிக்கு பேர் மேலே எல்லாமே வெளில வேலைக்கு போகிறவங்க தான். மாதம் 10,000, 8,000, 7,000, 15,000 இதுக்குள்ளே தான் வாங்குறாங்க. அப்படியே 50,000, 1 லட்சம் வாங்குறவங்களா இருந்தால் கூட அவங்களால ஒரு காரோ 2 வீலரோ இன்ன வரைக்கும் வாங்க முடியல. நானும் ஆல்ரெடி நான் சம்பாத்திய காசுல வாங்கி வச்சிருக்கேன், ஒரு கார் வாங்கி வச்சிருக்கேன், 2 2 வீலர் வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்கினது. ஆனால் யூடியூப்ல இருந்து நான் எதுவுமே வாங்கலை இது வரைக்கும். சொல்ல போனால் மாதம் ரீசார்ஜில் யூடியூப் போய்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து இங்கே வயர்லெஸ் நெட் கனெக்ஷன் அன்லிமிட்டட்ன்றதால நான் நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் ₹1 கூட எனக்கு வருமானம் வந்தது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி 6 மாசத்துக்குள்ள வீடு, 6 மாசத்துக்குள்ள காரு, புருஷன் வேலைக்கு போறதே நிப்பாட்டிதான். பொண்டாட்டி வீடியோ போட ஆரம்பிக்கிறா, பொண்டாட்டி வீடியோ போட்டு ஆரம்பிச்ச உடனே புருஷன் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து வீடியோ எடுக்கிறான். இன்னும் 2 பேர் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு வீடியோவில் பொண்டாட்டி குத்த வச்சு உட்காந்துருக்கா. ஏன்னா புருஷன் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறேன், அவனை ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இதான் நடக்கிற எல்லாத்தையும். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அவன் தான் புருஷனா. இங்கே 2 பேர் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கிட்ட இருந்து இங்கே வரைக்கும், இங்கிட்ட இருந்து இங்கிட்ட வரைக்கும் சுற்றி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் போடுறாங்களாம், மேக்கப் மேன்களாம். இங்கே நம்ம மூஞ்சி பவுடர் கூட போட மாட்டோம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்திரா சீனுன்றவங்க போட்டிருக்காங்க, அண்ணா என்னுடைய ஹஸ்பண்ட் செத்து 5 வருஷம் ஆச்சு, ஹவுஸ் கீப்பர் ஒர்க் தான் நான் பண்ணுறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த சுமதி. ஆமாம், இது ஒரு வார்த்தைன்னு சொல்லி இதை சொல்லும் போது, அதாவது இந்த மகளிர் குழு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் கண்டனம் தெரிவிக்கணும். சிங்கிள் பேரண்ட்னா என்ன அர்த்தம்? அப்பா இல்லாமல் அம்மா வளர்க்கணும், இல்லை அம்மா இல்லாமல் அப்பா வளர்க்கணும், இதுதான் சிங்கிள் பேரண்ட். இவங்க 2 மேரேஜ் முடிச்சுட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆனால் இது வரைக்கும் நான் இப்போ எல்லாரும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இடையில ஒரு ஃபோட்டோஸும் நான் பார்த்தேன், செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி சிங்கிள் பேரண்ட் ஆவாங்க? இந்த மைக்கை தூக்கிட்டு போகிற பன்னாடைகளுக்கு அறிவே கிடையாதா? கேட்கணுமா இல்லையா? இந்த விஜயகாந்த் சாரை என்ன பாடுபடுத்தினாங்க. சும்மா இருந்த மனுஷனை சாகடிக்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லாத நாய்களை தூக்கி உயரத்தில் உட்கார வைக்கிறாங்க. இந்த இந்த இது ஒரு பக்கம் இப்படி நடிப்பானே இந்த ஐயோ. இந்த கமெண்ட்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க. நீங்கள் யாராவது கமெண்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக உள்ளே போய் படிங்க. செம்மையாக இருக்குது கமெண்ட் ஃபுல்லாக. என் மனசில் இருக்க அப்படியே பாரமே குறைஞ்சி போச்சு. இவர் சொல்லியிருக்காரு அப்புன்றவர், ஒருவேளை கொரோனாவை இவங்க தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு. ஆமாம், ஊராக சுற்றுறாங்க. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் போகிறதுக்கு காசு இல்லாமல் இந்த பேட்டரி வண்டியை வாங்கி ஓட்டிக்கிட்டு தெரியுறேன். சரி, அதில் ஒரு 50 மிச்சம் பண்ண முடியுமான்னு, ஒரு மிச்சம் பண்ண முடியுமா? ஆனால் மிச்சம் படுத்துறதுக்கு வழி இல்லை. எல்லாருமே கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ளே இருக்க சந்தோஷத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை கரெக்டான வழியில் கொண்டு போகணும்னு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி கார் வருது, பங்களா வருது, நினச்ச நேரம் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நான்லாம் 1 பனியன் 2 பனியனும் எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ இந்த கவிதாக்கு அவங்க சொன்னாங்க, தம்பி ஒரே ட்ரெஸ்ஸில் வீடியோ போடாதீங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 4-5 பனியன் எடுத்தேன்.
இப்ப என்னடான்னு பார்த்தா ஒரு காஸ்டியூமுக்கு ஒரு வீடியோக்கு போற ட்ரெஸ் அடுத்த வீடியோக்கு போட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ காஸ்ட்லியா வாழ்றாங்க. எப்படிடா முடியுது? எப்படின்னு கேட்டுட்டே உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம போற வீடியோ 4 நாள் இல்ல பாத்தீங்கன்னா அந்த லிமிட் தாண்டாம தான் கிடைக்கும். இவங்க வீடியோஸ் மட்டும் ஆனா அந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்றவங்க, லைக் பண்றவங்க, ஷேர் பண்றவங்க யாருக்கு பண்ணணும்னு பார்த்து பண்ணுங்கடா. எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க, அவங்கள முன்னேற்றி விடுங்கடா. இதெல்லாம் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் இப்ப எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்தாங்கன்னு தெரியல. இனிமேல் விசாரணையில வந்துகிட்டே இருக்கும். பார்ப்போம், பார்க்கத்தானே போறோம். எல்லாருமே ஆதரவு தந்தமைக்கு மிக்க நன்றி. என் மனசுல இருக்க பாடம் முழுசா இறங்கிருச்சு. நான் மட்டும்தான் அந்த ஃபீலிங்ல இருக்கேன்னு நினைச்சேன். வீடியோஸ் பார்த்தோம்னா அந்த வீடியோஸ்க்கு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளவு பேரும் கழுவி ஊத்திருக்காங்க.